நமஸ்காரம். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அற்புதங்கள் தொடர்கிறது. இக்கதையை கேட்பவர்களும் படிப்பவர்களும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும். இன்றைய டெல்லி அஸ்தினாபுரம் சேலியடே கிராமத்தின் கிபி 1149 கணபதி ஆலயத் ஆலமரத்தடியிலிருந்து 8 வயது பாலகனாக மண்ணை பிளந்து அவதரித்து சத்குரு ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜின் புனித பயணம் பாரத தேசம் எங்கும் நடைபெற்றது. மங்கள்வேடா சோலாப்பூருக்கு கிபி 1838 வந்து சுமார் 12 ஆண்டு காலம் பக்தர்களுக்கு அருள்பாலித்த குருநாதர் பின்பு பண்டரிபுரம், உடுப்பி, ராமேஸ்வரம், காஞ்சிபுரம் மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு விஜயம் செய்தார். பல பிறவிகளில் மக்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக அக்கல்கோட் சமஸ்தானத்திற்கு கிபி 1857 வாக்கில் விஜயம் செய்து கண்டவா கோவிலில் 3 நாட்கள் எவருடன் பேசாமலும் எதையும் புசிக்காமலும் மௌன விரதம் அனுஷ்டித்த ஸ்ரீ சமர்த்தரை ஒரு இஸ்லாமிய அன்பர் சோலப்பாவின் வீட்டிற்கு அழைத்து சென்று உணவளிக்க வேண்டியதிலிருந்து தொடங்கிய சுவாமிநாதரின் திருவிளையாடல்களை இதுவரை படித்து மெய்சிலிர்த்தோம். ஸ்ரீ சுவாமி சமர்த்த தம் மகா சமாதியடையும் காலம் நெருங்குவதை சில குறிப்புகளின் மூலம் பக்தர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். கிபி 1857 அக்கல்கோட்டில் வாசம் செய்த சுவாமிகள் அவ்வப்போது பக்கத்து ஊர்களுக்கு சென்று வந்தார். அக்காலத்திலேயே சுவாமிகளை தரிசிக்க தினமும் 2000க்கு மேல் யாத்திரிகள் வந்து கொண்டிருந்தனர். தினமும் அதிகாலையிலிருந்து இரவு வெகு நேரம் வரை ஸ்ரீ சமர்த்தர் தம்மை தேடி பற்பல இடங்களிலிருந்தும் வருபவர்களுடைய குறைகளை போக்கி அருள்வார். நாளாக பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கணுங்காமல் போகவே தமது திருமேனியை சால்வையால் போர்த்தி கொண்டும் தமது திருப்பாதங்களை மட்டும் மூடாமல் பக்தர்களின் வழிபாட்டிற்கு விட்டுவிட்டு தூங்குவது போல படுக்கையில் இருப்பார். எவரது மனதையும் அவர்கள் பேசாமலேயே தெரிந்து கொண்டு அவரவருக்கு வேண்டிய நற்பலன்களை தாமதமின்றி அருளியதால் அனைவரின் மனம் கவர்ந்த சத்குருவாக திகழ்ந்தார். சத்குருவின் அத்தியத பக்தர் ஆகிய சோலப்பாவிற்கு எவருக்குமே வராத ஒரு விசித்திரமான ஒரு ஆசை வந்தது. அதாவது சுவாமிகளின் மகா சமாதி தனது வீட்டிலேயே அமைய வேண்டும் என்பதே அது. ஆகவே தனது வீட்டு தோட்டத்தில் சுவாமிகளுக்காக ஒரு சமாதி குழியை வெட்டி தயார்படுத்தி வைத்திருந்தார். சோலப்பா வீட்டு பக்கம் குருநாதர் ஒரு நாள் சென்று கொண்டிருக்கையில் அவரை பார்த்து, அடே, அந்த குழியிலே முதலிலே உன்னைத்தான் போட போறேன், உனக்கு முன்னாலே நான் போக மாட்டேன் என்று கூறியதை ஏதோ விளையாட்டாக சொல்வதாக அனைவரும் மறந்துவிட்டனர். திரிகால நாணயன் சமர்த்த குருவின் திருவாக்குப்படியே சில மாதங்களுக்கு பிறகு கிபி 1877 சோலப்பாவிற்கு காலரா நோய் தாக்கியதன் இறைவனடி சேர்ந்தார். சோலப்பாவின் மறைவு ஸ்ரீ சமர்த்த குருநாதரை வெகுவாக பாதித்தது. நாணியருக்கு சோகமோ பந்தபாசமோ இல்லை என்ற போதும் தமது உண்மையான பக்தருடைய மறைவினால் மிகவும் துன்பமடைந்து சோலப்பா இல்லாமல் யான் எப்படி வெளியே செல்வோம், யாரிடம் எமது லீலைகளை காண்பிப்பது என்று வெளிப்படையாகவே புலம்பியது அனைவரையும் ஆச்சரியமடைய செய்தது. சோலப்பாவின் மறைவுக்கு பிறகு தமது சமாதியடையும் காலம் விரைவில் நெருங்குவதை அசாதாரண நிகழ்வுகளின் மூலம் வெளிப்படுத்தினார். குருநாதர் முதலில் மெத்தையில் படுத்து உறங்குவதை நிறுத்தினார். அவரது மெத்தை சுருட்டி ஒரு மரக்கிளையில் தொங்கவிட பட்டது. ஆரத்தி சமயத்தில் கற்பூரத்தை தட்டி கீழே விழ வைப்பார். யாரையும் சந்திக்க விரும்பாமல் சல்கார் என்ற அடர்ந்த காட்டுக்குள்ளேயே போய் தங்கிய சுவாமிகளை பக்தர்கள் மிகவும் சிரமத்துடன் அங்கேயும் சென்று தரிசித்தனர். அதனால் மீண்டும் அக்கல்கோட் திரும்பினார். ஒரு நாள் புகைப்பிடிக்கும் போது ஸ்ரீ பாலப்பா அடியவரை பார்த்து, பாலப்பா, யாம் ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு தயாராகிறோம், நீயும் கூட வருகிறாயா? நாம் மிகவும் உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும், நினைவில் வைத்துக்கொள் என்று கூறியதும் அந்த குறிப்பை உணர்ந்து உடனே சத்குருவின் திருப்பாதங்களில் கண்ணீர் மல்க வீழ்ந்து வணங்கினார். சில தினங்களுக்கு பிறகு சுவாமிகள் அகல்கோட்டிலிருந்து ஜங்கம மடத்திற்கு சென்றார். அது லிங்காயத சம்பிரதாயத்தை சேர்ந்த துறவியின் சமாதியாகும். எப்போதும் போல குருநாதருடன் பல அடியவர்களும் சென்றிருந்தனர். அவர்களுள் பாவடேகர் என்ற அடியவரிடம் குருநாதர் 500 வரட்டிகளை வாங்கி வர பணித்தார். அவற்றை அந்த மடத்தில் இருந்த சிவலிங்கத்தின் மீது பரப்பி வைக்குமாறு ஆணையிட்டார். அவற்றிற்கு சுவாமிகள் தாமே நெருப்பும் பற்ற வைத்தார். பிற பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக 5 படி வீதம் பழங்கள், பேரிச்சை, அரிசி, தேங்காய், வெற்றிலை பாக்கு அனைத்தையும் பெற்று அவற்றையும் அந்த கொழுந்து விட்டு எரியும் தீயிலேயே அர்ப்பணிக்க சொன்னார். அதன் மீது நிறைய பசு நெய்யும் ஊற்றுமாறு கட்டளையிட்டார். இந்த லீலை எதற்காக என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் ஸ்ரீ சமர்த்த மகாராஜை கேள்வி கேட்கும் தைரியம் யாருக்கும் வரவில்லை. தங்களது மடத்தில் அதுவும் சிவலிங்கத்தின் மீதே சுவாமிகள் நெருப்பு வைத்த
விஷயத்தை கேள்விப்பட்ட அனைத்து லிங்காதியர்களும் பதறி வெகுண்டுழந்தனர். ஆனாலும் சமர்த்த குருவை எதிர்க்க எவருக்கும் துணிவின்றி மனதுக்குள்ளேயே புழுங்கலாயினர். மறுநாள் காலையில் சத்குரு எரிந்து போன சாம்பலை அள்ளி சுத்தம் செய்ய சொன்னார். அனைவரின் ஆச்சரியத்திற்கிடையே அந்த சிவலிங்கம் முன்னிலும் மிக பிரகாசமாகவும் அழகாகவும் ஆகிவிட்டிருந்தது. லிங்காதியர்களும் மகிழ்வுற்றனர். தமது சமாதி நேரம் நெருங்குவதை குருநாதர் இதன் மூலம் குறிப்பால் தெரிவித்தார். தாத்யா கபேதார் என்ற பக்தருடைய வீட்டிற்கு சென்ற குருநாதர் அங்கிருந்த துளசி பிருந்தாவனம் இருந்த தொட்டியை எடுத்து அருகில் இருந்த முரளிதர் கோவில் குளத்தில் எரியுமாறு பணித்தார். சுவாமிகளும் கூடவே சென்று அந்த சட்டியானது குளத்தில் மூழ்கும்போது எழும்பிய ஒளியை பார்த்து அனைவரையும் பம்பம் என்று சங்கோசை செய்யுமாறு சொன்னதும் தமது சமாதிக்கான அறிகுறியே ஆகும். நாகனஹள்ளி என்ற பக்கத்து கிராமத்திற்கு ஸ்ரீ சமர்த்தர் அங்கிருந்த பக்தர்களிடம் அதுவே தனது கடைசி வருகையாகும் என்று மறைமுகமாக தெரிவித்தார். சாதாரணமாக சுவாமிகள் பாடுவதில்லை. எனினும் இந்த முறை அவரே தமது திருவாயால் பாடியும் அனைத்து அடியவர்களையும் தம்முடன் சேர்ந்து பாடுமாறும் பணித்தார். அந்த பாடலானது ஓம் சிவஹர சங்கர நமாமி சங்கர சிவசங்கர சம்போ ஓ கிரிஜாபதி பவானி சங்கர சிவசங்கர சம்போ. அன்று மகாராஜர் சிறு கற்களை எடுத்து சமாதி போல செய்து விளையாடி கொண்டதை கண்ட அடியவர்கள் சுவாமிகள் தங்களை விட்டு போகும் தருணம் மிக அருகாமையில் இருப்பதை உணர்ந்து பீதியடைந்தனர். சில நாட்களில் சுவாமிகளின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. அதிகமான காய்ச்சலில் உடல் கொதித்தது. உணவை அறவே நிறுத்திவிட்டார். ஆனாலும் அடியவர்களின் வற்புறுத்தலின் பேரில் 2 கவலம் உண்டார். சஹாரம் லோகாயந்தே என்ற பக்தர் ஒரு தண்டியில் சுவாமிகளை அமர வைத்து அவருக்கு மிகவும் பிடித்த அந்த ஆலமரத்திற்கு அழைத்து போனார். மருந்துகள் எதையும் சுவாமிகள் உட்கொள்ளவில்லை. இது அங்கே கூடியிருந்த அடியவர்களை மிகவும் வாட்டியது. ஸ்ரீ சமர்த்தர் தாமே தமது இறுதியை நோக்கி செல்வதாகப்பட்டது. சுந்தரபாயி சுவாமிகளிடம் தாங்கள் எப்போது குணமடையப் போகிறீர்கள் என்று வினவியதற்கு மலையில் அசைந்து என்னை வரவேற்கும் போது என்று பகர்ந்தார். ஸ்ரீ பாதபட் என்ற சேவகரின் இதே கேள்விக்கும் சுவாமிநாதர் பண்டரிபுரம் எரியும் போது என்று கூறினார். அதாவது எப்போதெல்லாம் அதர்மம் அழிகிறதோ அப்போது மீண்டும் அவதரித்து வந்து தர்மத்தை காட்பேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் உறுதிமொழியை மறைமுகமாக அருளினார். சாப்பிடுவதை மட்டும் நிறுத்தியிருந்தாலும் சுவாமிகள் தமது நித்திய கடமைகளை செய்வதில் தவறவில்லை. காய்ச்சல் இருந்தபோதும் தினமும் குளித்தார். அடியவர்கள் தடுத்த போது ஏன் நான் செத்தா உங்க அப்பனுக்கு என்னடா குறையும் என்ற பதில் வந்தது. வைத்தியர்கள் குருநாதரின் நாடியை பிடித்து சோதி வந்தபோது உங்க அப்பனோட நாடியை போய் பார் என்று விரட்டி அடித்தார். அன்று மதியம் 1 மணி அளவில் தாம் பாசத்தோடு வளர்த்த பசு மாடுகள், கன்றுக்குட்டிகள், காளை மாடுகள், குதிரைகள் போன்ற அனைத்தையும் தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். குருநாதர் அன்று தமக்கு வந்திருந்த தின்பண்டங்கள் அனைத்தையும் அவற்றிற்கு உண்ண தமது கையாலேயே அளித்தார். தம்மிருந்த துணிமணிகள், பூமாலைகள் அனைத்தையும் அவற்றின் மீது போர்த்திவிட்டு அன்பாக தடவி கொடுத்து சுவாமிகளிடமிருந்து அந்த வாயிலா பிராணிகள் கண்களில் நீர் வழியை ஏற்றுக்கொண்டு பிரியாவிடை கொடுத்து சற்று நின்றும் சிறிது தூரம் நடந்து பிறகு மீண்டும் சுவாமிகளின் திருமுகத்தை உற்று நோக்கிவிட்டும் கனத்த இதயங்களுடன் நகர்ந்து சென்றன. சுவாமிகள் தமது பல்லக்கு திரும்பி வந்து அமரும்போது ஒரு பக்தரிடம் சாய்வதற்கு ஒரு தலையணையை அங்கே வைக்குமாறு சைகால் கூறியதும் அவர் ஓடோடி சென்று பயபக்தியுடன் வைத்தார். அந்த கோடி பிரம்மாண்ட நாயகரும் அதன் மீது சார்ந்து உட்கார்ந்தவுடனே தமது திருக்கண்மலர்களை மூடிக்கொண்டார். அருகில் இருந்த மருத்துவர்கள் சுவாமிநாதரின் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு அவர் திருமணியிலிருந்து உயிர் பிரிந்து விட்டதாக அறிவித்ததும் கூடியிருந்த அடியவர்கள் அனைவரும் துக்கம் தாழ முடியாமல் சுவாமி சுவாமி, அம்மா அம்மா என்று தங்கள் தலையிலும் வாயிலையும் அடித்து கொண்டும் சிலர் மயங்கி விழுந்தும் சிலர் துக்கத்தில் சிலையாக நின்று மூச்சு பேச்சின்றியும் நின்று விட்டனர். கிபி 1878 சக ஆண்டு 1800 சித்திரை மாதம் திரையோதசி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் அக்கல்கோட் வாசிகளின் ஆன்மாவாக அவர்களுடன் சுமார் 20 வருடங்கள் பற்பல திருவிளையாடல்கள் புரிந்த பேசும் தெய்வம் தத்த அவதாரி பரகதியடைந்த விஷயம் காட்டுத்தீ போன்று பரவியதும் அனைத்து தரப்பு மக்களும் சுவாமிகளை கடைசியாக தரிசிக்க அங்கே விரைந்தோடி வந்து குவிந்தனர்.
அங்கே அடியவர்களின் கதறி அழுததை காண சகிக்காத லோகமாதா கருணாமூர்த்தி பக்த வத்சல்ய ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் மீண்டும் தமது திருக்கண் மலர்ந்தார். சுவாமிகள் வாழும்போது நிகழ்த்திய அதி அற்புத லீலைகளை எங்கே எந்த பிறவியில் இப்போது இனி காண்போமா என்று பரிதவித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ சமர்த்தரின் அன்புக்குரிய செல்வங்களில் பேராச்சரியத்திற்கு இடையே தமது திருமேனியில் மீண்டும் பூந்த அருட்கலரான சுவாமிகள் அனைவரையும் தமது திருக்கரங்களை உயர்த்தி அமைதிப்படுத்தினார். அனைவரின் முழு கவனமும் சுவாமிகளின் தேஜோமயமான திருமுக மண்டலத்தையும் திருவருள் நிறைந்த பிரகாசமான கண்களையும் உற்று நோக்கிய போது சத்குருநாதர் தமது திருவாயால் அனன்யா சிந்தையம் தேவமாம் ஏ ஜனா வர்ய பாசதே தேஷாம் நித்ய அபியுக்தானாம் யோகக்ஷேம மகாம்யகம் என்ற பகவத்கீதையிலே தாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாக உலகிய அவதரித்த போது கொடுத்த வாக்குறுதிகளை மீண்டும் அளித்தார். சுவாமி சமர்த்தரின் அற்புதங்கள் தொடரும்.